என்ன கடல்? இந்திய திருநாட்டை மூன்று புறமும் கடலால் சூழப்பட்டது, ஒரு புறம் மட்டும் மலையால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த மூன்று புறம் இந்திய பெருங்கடல் ஒன்று, அப்புறம் தண்ணி கடல், அப்புறம் சிந்தி கடல் கூட சொல்லு. சரி விடா, இந்திய பெருங்கடல் நீங்க சொல்லுங்க. இவங்க படிக்கிற பிள்ளைங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. இவங்க அவங்களோட சொல்லு. அரபிக்கடல், அரபிக்கடல் பரவாயில்ல, நீ ஒன்னுதான் டீசெண்டா படிச்சிருக்கிற. அதனால முப்பெரும் கடல், வடக்கே இமயமலை, உலகிலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் இமயமலை. அதனாலதான் யாருமே இந்த இந்திய திருநாட்டை அவள் சிகரம் படையெடுத்து எதிர்க்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த திருநாட்டை நான் ஆண்டு வருகிறேனே பையா. இருந்தாலும் இந்த உலகமெல்லாம் நான் ஒருபடி ஆள வேண்டும். அவன் எதிர்கள் யாரு? குட்டகஜாதி மக்கள் குண்டகஜாதி மக்கள், குண்டகஜாதி திருட்டு தேவடியா பசங்க, ஒவ்வொருத்தருக்கு பிறந்தவங்க, நாட்டுல பிறந்தவங்க, சென்ட்ல பிறந்தவங்க. ஆமா, எப்படி எப்படி காட்டிலே பிறந்தவர்கள் கண்டுபிடித்த பஞ்ச பாண்டவர்கள். அந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்ப பிறந்தாங்களோ அப்பவே இந்த பாரத நாட்டுக்கு பஞ்சம். அன்னைக்கே பஞ்சம் வந்து சித்தப்பா பாண்டி மகாராஜன் அகால மரணம் ஸ்ரீயத்தாய் ஆந்திராவும் மடிந்து தாய் குந்தியோடு ஐவராஜாக்களை அத்திநகரம் உழைத்தார்கள். நாங்க கௌரவர்கள் 100 பேர், 100 பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் இருதரத்தாருக்கும் கல்வியை போதித்தார்கள், போர் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார்கள். பாண்டவர்களே சிறந்து விடுகிறார்கள். இவர்களை விட்டு வைத்தார். இந்த உலகை ஆள முடியாது என்று கோடான கோடி வஞ்சனை இருந்தாலும் நேற்றைய நடந்தது இந்த சம்பவத்தை நடந்தார். என் மனம் கொதிக்கிறது. அவர் வலிக்குது. அன்னைக்குரிய பெரியவளை பெரியவளை மலையாபுர சார்ந்த பெரியதாமே எல்லாம் பேர் உருவம் இல்லாதுக்குது, அட்ரஸ் இல்லாதுக்குது. அட்ரஸ் கொடுக்குது. பாஞ்சாலியம்மன் வேல்வையா பாஞ்சாலியம்மன் துணை இருக்க வேண்டும். அதே போல தொண்டையாமலையை சார்ந்த கே கோவிந்தரா, ஜி சாந்தி, ஜி மணி, ஜி ரவியா. யாரு தட்டு வரிசை வச்சாலும் உங்க பேரு ஊரு அட்ரஸோட போடுங்க. அப்பதான் உங்க பேரு விளம்பரமா சொல்ல முடியும். தொண்டையாமலையை சார்ந்த கே கோவிந்தரா, ஜி சாந்தி, ஜி மணி, ரம்யா அனைவரும் சேர்ந்து தட்டு வரிசையுடன் இந்த பக்கம் வந்து அதே போல பீமன் சிலை, நவீன வகை